என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு. இதுக்கான விளக்கம் தெளிவாக சொல்லி தர போகிறேன், பார்த்துடுங்க. ஓகேவா? ஒல்லியாக இருந்தால் கூட நம்ம உணவு தப்பாக இருந்தால் நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு. என்ன பாதிப்பு? அந்த பாதிப்புக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸுக்கு மிக ஆபத்தான கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு பேர் தான் ApoB100. இது ரொம்ப ஆபத்தான கெட்ட கொலஸ்ட்ரால். இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் தான் என்ன பண்ணும்? இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு என்ன வருது? இருதய மாரடைப்பு. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆபத்தான கெட்ட கொலஸ்ட்ராலை நிரந்தரமாக சரி பண்ணணும்னா, எப்படி நிரந்தரமாக சரி பண்ணணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்லி பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். அதனால ஒரு கைண்ட் ரிக்வஸ்டாக சொல்கிறேன், நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஆபத்தான கெட்ட கொலஸ்ட்ராலையும் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லை. டாக்டரை பார்த்து பேலன்ஸ் டயட்டை மட்டும் நீங்கள் சரி பண்ணாலே போதும், கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்டு டைப் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க.